வணக்கம் தோழர்களே, இந்த காணொளிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காணொளியை நமக்கு வழங்குபவர்கள் பைமோட் மொபைல் ஆப் அவர்கள்தான். இந்த ஆப் மூலயமா நம்ம மொபைல்லேருந்தே ஆன்லைனில் நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஷாப்பிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசானை விட உங்களுக்கு ரேட்டு எல்லாமே குறைச்சலாக இருக்குது. அமேசான், ஃப்ளிப்கார்ட்டை விட நமக்கு கம்மியாக தான் இருக்குது. இதை நம்ம யூஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு நிறைய லாபம் கிடைக்கிற மாதிரி, நிறைய ஆஃபர்ஸ் கிடைக்கிற மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க. நான் இன்றைக்கி சொல்ல வந்திருக்கிற கதை வந்து பார்த்திங்கன்னா, இவர் தேவேந்திரன், அந்த அம்மா அவங்களுடைய ஒய்ஃப் வந்து இந்திராணி. இவங்க 2 பேரும் தேவலோகத்தில் இருக்காங்க. அந்த யானையுடைய பேர் வந்துட்டு ஐராவதம். இவர் இந்திர சபையில் சொர்க்கத்தில் தன்னுடைய மற்ற தேவர்களோடு எல்லாம் இருந்து கலந்து என்ன நடக்குது எல்லாத்தையுமே பார்க்க வேண்டிய ஒரு ராஜாவாக இவர் இருக்கார். அங்கே அந்த வேடிக்கை எல்லாமே இவங்க பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு, அதுக்கப்புறமாட்டு ஒரு ராஜசபை ஆரம்பிக்கிற மாதிரியான நடைமுறை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் உலக விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இவங்க விவாதிப்பாங்க. அந்த மாதிரி விவாதிக்கும்போது தேவேந்திரன் ஒரு நாள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு, கிருஷ்ணதேவன்னு சொல்லி ஒரு ராஜா இருக்கார். அவன் ரொம்பவுமே நல்லவன். அவனை போல் குணசாலியை எங்குமே பார்க்க முடியாது. அவன் எல்லோரையும் விட ரொம்பவுமே சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது, அவனை பற்றி அப்படி புகழ்ந்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அது அங்கேருந்த தேவர்களில் ஒருத்தருக்கு, கேவலம் ஒரு மனுஷனையா தேவராஜன் புகழ்ந்து சொல்வதா? அப்படி என்ன அந்த தேவன்கிட்ட இருக்கிறது? அப்படி என்ன அவன் சிறப்பு வாய்ந்தவன்? அதையும் பார்த்து விடலாம், சோதித்து தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு பூலோகத்துக்கு வர்றார். அங்கே வந்து அந்த ராஜா வர்ற பாதையில் வந்துட்டு வெயிட் பண்ணுறார். ராஜா வரும்போது பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல ஒரு இறந்து போன நாய் மாதிரி அவருடைய பாதையில் படுத்துக்கிறார். அப்போ அந்த வழியாக வந்த ராஜா அதை உடனே அந்த தேரை நிறுத்தி இறங்கி வந்துட்டு அந்த நாயுடைய அழுகிய அந்த உடலை பார்த்துட்டு, அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன இவ்வளோ ஒரு இதுவாக இருக்கே, இதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க வராரு. அவர் வரும்போது பார்த்திங்கன்னா, அந்த நாயுடைய வாயை பார்த்துட்டு, ஆஹா இது என்ன அழகான பல்வரிசை, இவ்வளவு சுத்தமாகவும் வெண்மையாகவும் முத்துக்களை போல் அல்லவா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தன் வாய் விட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அவர் சொல்கிறார். அப்படி சொல்லும்போது அந்த நாயுடைய அந்த உடம்புல வர்ற அந்த அழுகிப்போன நாற்றமோ, அதோடு அந்த ஒரு அங்கே இருக்கிற அந்த அவல நிலையோ அதை பற்றிலாம் அவர் எதுவுமே யோசிக்கல. அந்த ஒரு கெட்ட விஷயத்தில் கூட அவர் ஒரு நல்ல விஷயத்தை தான் அங்கே வந்து பார்க்குறாரு. அது வந்து ஒரு உயர்ந்த மனுஷங்க கிட்ட தான் அந்த மாதிரியான ஒரு குணம் இருக்கும் அப்படின்றத பார்த்து, அந்த தேவர் வந்தார் இல்லையா இவரை சோதிக்கிறதுக்கு, அவர் நாய் உடல்லேருந்து டக்குன்னு மாறி ஒரு தேவராக மாறிடுறாரு. மாறிட்டு, அரசே உண்மையிலேயே உங்ககிட்ட நான் வந்து நல்ல குணத்தை நான் வந்து நாடுறத வந்து நான் பார்க்குறேன். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த மட்டுமே எடுத்துக்கிற அந்த உயர்ந்த பண்பு உங்ககிட்ட இருக்குது. இதை உலகில் உங்களை போல் மற்றவங்களும் வந்துட்டு பின்பற்றினாங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் சுகமாக வாழ்கிறாங்க. நீங்கள் என்றைக்குமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஆசீர்வதிச்சுட்டு அவர் வந்து தேவலோகத்துக்கு திரும்பிடுறார். ராஜாவும் சந்தோஷமாக அரண்மனைக்கு கிளம்பிடுறாரு. இதோட இந்த கதை வந்து முடியுது. இவர் பார்த்திங்கன்னா நம்ம ரத்தன் டாட்டா அவர்கள். இவர் வந்து இந்த மாதிரி வாயில்லாத ஜீவன்களான இந்த நாய்களுக்காக தன்னுடைய சொத்தும் எழுதி வச்சுருக்காரு. நிறைய இது அறக்கட்டளைகள் ஏற்படுத்தி அவங்களுக்காக நிறைய விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம வந்துட்டு அவருக்கு இந்த வீடியோ வந்து டெடிகேட் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இத்துடன் என்னுடைய இந்த கதையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.